வெல்கம் டு ராஜிகா கிச்சன். அட்டகாசமான சட்னி ரெசிபி நம்பர் இன்னைக்கு 4ங்க. இதே போல் வித்தியாசமான சட்னிஸ் ஒவ்வொரு வாரமும் வீக் டேஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பே பற்ற வைக்காத இன்ஸ்டன்ட் சட்னிஸ் வீக்கெண்டு சண்டேயில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சோனுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. தக்காளி சட்னி மாதிரியே டேஸ்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கனால இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது செய்யறதுக்கு ஒரு அடி கனமான எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா செவக்க வருங்க. வறுத்ததுக்கப்புறம் வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை சேர்த்து அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டு இருக்க டைம்லேயே கொஞ்சமாக 2 துண்டு அளவு இஞ்சியை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. இது மூணுத்தையும் நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் ஆற விட்டு நல்லா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் எக்ஸஸாக இருந்ததுன்னா அது எண்ணெய் சட்டிலே விட்டுருங்க, நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிட்டேன் மிக்சி ஜாருக்கு. இப்போ இவ்வளோ எண்ணெய் மிச்சம் இருக்குங்க. இது கூடவே இன்னும் 1 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்ல தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றினது எல்லாம் நல்லா ஆறி இருக்கும். அது கூடவே சில இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சட்னிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவு கட் பண்ண தேங்காய், 2 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு தோல் உரிக்காத பூண்டு, தேவையான அளவு உப்புங்க. இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிக்கோங்க. நல்லா பருப்பு சேர்த்துருக்கனால கட்டியாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக அரைச்சிங்கனாலே சட்னி நல்லா தாராளமாக நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. ஊற இன்னும் பாசி பருப்பு விழுது காணும். ஸோ நல்லா சட்னி அரைக்கும் போதே நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை நல்லா மைய அரைச்சிட்டேன், ஆனாலுமே இது திக்காக தான் தெரியுது. ஸோ மிக்சி ஜாரை கழுவி நான் அந்த தண்ணியும் நல்லா சேர்த்து நல்லா லிக்விடாக பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தாளிப்பு கொடுத்ததையும் எடுத்து இந்த சட்னியோட சேர்த்துட்டு சுட சுட இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சட்னி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக. இதே மாதிரியே இந்த பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு மாதிரி இந்த சட்னி அரைப்பாங்க. அது எப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்றேங்க. கண்டிப்பா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதனோட டேஸ்ட் தெரியும். பாசிப்பருப்பே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த சட்னியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் வெந்தய சட்னியில் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.